ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நாம ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. பின்ன இதுக்கு மொக்க போட்டுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழனி மலைக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தாருன்னா, புராணங்களில் படி ஞான பழத்தை சிவன் பார்வதியோட மூத்த மகனான விநாயகர் கிட்ட கொடுத்ததுனால கோவித்து கொண்ட முருகப்பெருமாள் பழனி மலையில வந்து தங்கிடுவாரு. அம்மா அப்பா கிட்ட கோவிச்சு கொண்டு வந்த குழந்தை முருகப்பெருமானை சிவபெருமானும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே இருக்க போகுதாக முருகப்பெருமான் உறுதியா சொல்லிடுவாரு. பிற்காலத்தில் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டியான ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்த போது, நீயே ஞான வழிபானவன் என்று பொருள் கொண்ட பழம் நீ என்று ஔவையார் போற்றி இருக்காரு. பழம் நீ தான் காலப்போக்கில் பழனி என்று அழைக்கப்படுது. முருகனோட அறுபடை வீடுகள்ல மூணாம் படை வீடான பழனியில தான் முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக காட்சி தராது. அப்படியாவட்ட முருகனை தரிசிக்கத்தான் இப்ப நாம பழனிக்கு பாத யாத்திரையா செல்ல போறோம். பழனிக்கு பாத யாத்திரையா எப்போ எல்லாம் செல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்கு ரொம்பவே விசேஷமான நாட்களான தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம். இந்த விசேஷமான நாட்கள்ல முருகப்பெருமான தரிசிக்க சுத்து வட்டார ஊர்கள்ல இருந்து பழனிக்கு பாத யாத்திரையா செல்லுவாங்க. தமிழ் கடவுளான முருகனோட அறுபடை வீடுகள்லயே மூணாம் படை வீடான பழனிக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அந்த பல சிறப்பு அம்சங்கள்லயே ரொம்ப முக்கியமான ஒன்னான அங்க இருக்கக்கூடிய மூலவர் பழனிமலை முருகன் சிலை வந்து 18 சித்தர்களிலேயே ரொம்ப முக்கியமான சித்தர்களான போகர் சித்தர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா நம்பப்படுது. அந்த போக சித்தர் நவபாசனங்களான 9 வகையான மூலிகை கொண்டு உருவாக்கின சிலை தான் இந்த பழனிமலை முருகன் சிலை. நவபாசனம் என்பது ஒரு டெக்னிக் ஆஃப் மேக்கிங் எ ஸ்டாச்சூஸ். அதுல மோஸ்ட் ஃபேமஸான நவபாசனம் சிலை தான் பழனி மலையில இருக்குது. உலகத்திலேயே 9 மிகப்பெரிய நோய்கள் வரப்போகுதாகவும் அந்த காலகட்டத்தில் இந்த சிலை ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்பப்படுது. கடினமாக இந்த சிலையை உருவாக்கிய போகர் இந்த சிலையை வைக்க செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியை தேடினாரு. அப்படி தேடிய போது அதுக்கு பொருத்தமான இடம் இந்த பழனிமலை என்று தேர்வு செஞ்சாரு. பழனிமலையை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல முருகன் சிலைய வச்சாரு. ஆதி காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கோவில் இல்லாத வெறும் முருகன் சிலை மட்டும்தான் இருந்ததுன்னு நம்பப்படுது. பல நாட்கள் கழிச்சு பெருமாள் என்கிற சேர மன்னன் பயண கலைப்பு காரணமாக பழனிமலை அடிவாரத்தில் ஓய்வெடுக்கிறார். அந்த மன்னனின் கனவில் வந்த முருகன், நான் பழனிமலை மேலதான் இருக்க, என்னை வந்து பாருன்னு சொல்லியதாகவும் நம்பப்படுது. அதுக்கப்புறம் அந்த சேர மன்னன் மலை மீது ஏறி போய் அந்த நவபாசன சிலையை கண்டுபிடிச்சதாகவும் நம்பப்படுது. அதுக்கப்புறம் அந்த சேர மன்னன் கட்டின கோவில் தான் இப்போ இருக்கக்கூடிய பழனிமலை முருகன் கோவில். பழனிமலை முருகன் கோவில்ல இன்னொரு விசேஷமானது தங்கரதம். அந்த தங்கரதம் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17th 1947. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th 1947. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி எத்தனை வருஷங்கள் ஆச்சோ அவ்வளோ வயசு அந்த பழனிமலை தங்கரதத்துக்கு. பழனிமலை முருகன் கோவில்ல யூஸ் பண்ற தங்கரதம் வந்து முழுவதும் தங்கம் கிடையாது. 5 kilos ஆஃப் கோல்டு, 16 kilos ஆஃப் சில்வர், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணி உருவாக்குனது தான் அந்த தங்கரதம். இப்படி நாம பழனிமலை முருகன் கோவிலோட விசேஷங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். பழனி பாத யாத்திரை நாங்க ஈரோட்ல இருந்து சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஈரோட்ல இருந்து பழனிக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 110 இல்லைன்னா 120 கிலோமீட்டர் குள்ள வரும். 110 கிலோமீட்டர் நடக்க நமக்கு எத்தனை நாள் தேவைப்படும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஈரோடு டு அச்சலூர், அச்சலூர் டு காங்கேயம், காங்கேயம் டு தாராபுரம், தாராபுரம் டு பழனி. இந்த வழியாத்தான் நம்ம பழனிக்கு செல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நாம ரெடி பண்ண நம்மளோட வண்டியை பார்க்கலாம் வாங்க. பாத யாத்திரைக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள்லாம் இந்த வண்டியில தான் இருக்கு. வண்டிக்குள்ள மேஜரா என்னென்ன இருக்குன்னா, படுக்கிறதுக்கு மெத்த, தலகாணி, பெட்ஷீட்டு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், குடிக்க குடிநீர். இதே மாதிரி பாத யாத்திரைக்கு செல்லக்கூடிய நபர் அவங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய லாரி, டெம்போ, குட்டியான
அதுக்கு வெளியே அவங்களோட பேனர் எல்லாம் போட்டு வருதும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையா நடந்து வரவங்களுக்கெல்லாம் ஓய்வெடுக்க ஒரு சின்ன வீடு மாதிரி அது இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போதான் நம்ம பல கிலோமீட்டர் நடந்து வந்து மெயின் ரோடை ரீச் பண்ணியிருக்கோம். எந்த ரோட்லேயும் ஸ்ட்ரீட் லைட்ஸும் இல்லை, வண்டிங்கெல்லாம் செம்ம ஸ்பீடாக வருது. எப்பவுமே நல்லதே நடக்கும்னு முருகனை மேலே பாரத்தை போட்டு நூற்றுக்கணக்கான பேர் நடந்து போயிட்டு இருக்கோம். பாத யாத்திரையாக நடந்து வரவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து ஓய்வு எடுத்துக்கலாம். பாத யாத்திரையா செல்றவங்க பெரும்பாலும் நைட்ல தான் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எதுக்குன்னா நைட்ல தான் கூலா இருக்கும், கொஞ்சம் வேகமா நடக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா மேக்சிமமா நைட்ல தான் ஷூட் பண்ணிருக்கோம். பல கிலோமீட்டர் நடந்து வந்தமேட்டு இப்பதான் ஒரு சின்னதா ஒளி தெரியுது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு காஃபி டீ தானம்லாம் எதுவும் சும்மா இல்லைங்க, அதுவுமே அன்னதானத்துக்கு ஈக்குவல் தான். நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு. உட்காந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா தேடிட்டு இருக்கோம். இடம் கிடைச்ச உடனே திருப்தியாக உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நமக்கு சாப்பாடு இலவசம். திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து நம்ம பயணத்தை நாம் தொடங்குவோம். சாப்பிட்டாச்சு. ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்போதான் ஒருத்தர் வந்து பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இட்லியும் கூடயே தோசையும். எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் பொதுமக்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ தான். பட் ஆனால் எந்த பெட்ரோல் பங்க்லேயும் இப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. லேடிஸ் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வீடு மாதிரியே வண்டிக்கு வெளியே துணி காய போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் அன்னதானம் தான். 29வது ஆண்டு. சுண்டலும் சுக்கு காப்பியும் காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்கு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 12:30. வண்டியில ஏறியாச்சு. இனிமேட்டு நம்ம வண்டியில இருந்து தான் ஷூட் பண்ண போறோம். வீடுங்க முன்னாடி க்ளோஸ் பண்ண கடைங்க முன்னாடி எல்லாம் பக்த கோடிகள் அடுத்து தூங்குறாங்க. இன்னைக்கு நைட் நம்ம இங்க தான் தங்க போறோம். சோ இந்த வீடியோவை இங்கேயே முடிக்க போறோம்.